அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதிமுகவுடன் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக, தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. 6 விருப்ப தொகுதிகளின் பட்டியலை மதிமுக நாளை வழங்க உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்கி கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தது. 2ஆம் தொகுதி கட்சியாக இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போல மதிமுகவும் 2 கட்சிகளும் நாளை கூட்டணியும் அதே போல தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள். சரியாக காலை 11 மணி அளவில் மதிமுக பேச்சுவார்த்தைக்காக வர இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு திமுகவுடன் கூட்டணியில் மதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை துரை வைகோவிற்கு திருச்சி தொகுதியை கேட்டு விருப்ப தொகுதியாக ஏற்கனவே இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றிருந்த கூட்டத்தில் 6 தொகுதிகளை விருப்ப தொகுதியாக நாளை வழங்க இருப்பதாகவும் அதே போல அதில் 2லிருந்து 3 தொகுதி வரையிலும் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்காக வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாளை இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக மீண்டும் அதாவது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படுவார்களா அல்லது இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக முடிவு எட்டப்படுமா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். ஆனால் இந்த முறை துரை வைகோ திருச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப தொகுதியாக கேட்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல சிபிஎம் கட்சியை பொறுத்தவரையிலும் நாளை அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். அதே போல அவர்களும் 4 தொகுதிகளுக்கு மேலாக வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்க இருக்கிறார்கள். விருப்ப தொகுதியாக 4 தொகுதிகளை வழங்கி அதில் 2லிருந்து 3 தொகுதி வரையிலும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரிடம் வழங்க இருக்கிறார்கள். இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நாளை காலை சரியாக 11 மணிக்கு நடைபெற இருப்பதாக மதிமுக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.